இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ. ஸோ டெக்ஸ்ட் ரிலவெண்ட்டான சில CSS ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ. ஸோ ஓவர்ஃப்ளோன்னு நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம். ஏதாவது கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிக்கான பொசிஷன் வித்து ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இதுல வந்து எப்படின்னா நீங்க ஓவர்ஃப்ளோ ஆன கான்டென்ட்டை வந்து ரெண்டு விதமா ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று அதை கிளிக் பண்ணி எடுத்துடலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டர் பண்ணி அந்த இடத்துல சம் கண்டென்ட் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ப்ரௌசருக்கோ இல்லை எண்ட் யூசருக்கோ புரியுற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் வந்து டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ. இதோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிப், இன்னொன்று வந்து எலிப்சிஸ். ஓகே, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒயிட் ஸ்பேஸ் அப்புறம் ஓவர்ஃப்ளோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோவை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து ஒயிட் ஸ்பேஸ் நோ ரேப்னு வேல்யூ டிஃபைன் பண்ணணும். அதே மாதிரி ஓவர்ஃப்ளோ ஹிடன்னு வேல்யூ மென்ஷன் பண்ணணும். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியையும் நீங்க இன்க்ளூட் பண்ணா மட்டும்தான் டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோவோட எக்ஸிகியூஷன் ப்ராப்பரா இருக்கும். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ ரெண்டு பேராகிராஃப் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஐடி வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து ஃபர்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன், செகண்ட் பேராகிராஃப்க்கு வந்து செகண்ட்னு நான் ஐடி வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஸ்டைல் டேக் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஐடியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஐடியோட நேம் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதை தான் நீங்கள் கொடுத்துருக்கேன், ஹேஷ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹேஷ் செகண்ட் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் நம்ம வந்து சில ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக பேராகிராஃபுங்கும் போது அது வந்து பிளாக் லெவல் எலமெண்ட், ஸோ ஃபுல் வித்தையும் ஆக்குபை பண்ணிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு வித் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, இது உங்களோட அப் டு யூ தான். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா வித் எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு புரியணுன்ற பர்பஸ்க்காக நான் வந்து வித் பார்டர் அதெல்லாம் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்றது கொடுக்கணும். இந்த ஒயிட் ஸ்பேஸ்னா என்னன்றது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். அதுக்கு என்ன மாதிரியான வேல்யூ கொடுக்கணும், எப்படி அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு. உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை நீங்கள் ஒன் டைம் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி பற்றியும் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது ரெண்டுமே நான் வந்து கார்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒயிட் ஸ்பேஸ் வந்து நோ ரேப்னு கொடுக்குறோம். ஓகேவா, நோ ரேப்னு தான் டிஃபைன் பண்ணணும். அப்போ தான் வந்து டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி எப்படி அப்ளை ஆகுதுன்னு நம்மளால பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ எதுவுமே கொடுக்காம டிஃபால்ட்டாக ஒன்று வந்திருக்கு பாருங்க. நம்ம கொடுத்துருக்க வித்துக்குள்ளே இருக்க கண்டென்ட் வந்துருச்சு. ஓவர்ஃப்ளோ ஹிடன்னு கொடுத்ததுனால நமக்கு என்னாச்சு, அந்த எக்ஸஸ் கான்டென்ட் வந்து ஹைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கிளிப்னு கொடுக்குறேன். கிளிப்ன்றது வந்து டிஃபால்ட் ஒன். நீங்கள் கிளிப்னு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஒரே மாதிரியான அவுட்புட் தான் உங்களுக்கு பேஜில் வரும். இப்போ பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, சேம் அவுட்புட் தான் இருக்கு. ஏன்னா இது வந்து டிஃபால்ட் ஒன். ஸோ யூஸ்வலாக கிளிப்ன்றது டிஃபால்ட் ஒன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எலிப்சஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா செகண்ட் பேராகிராஃப்க்கு நான் எலிப்சஸ் டிஃபைன் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் பார்த்த உடனே. ஸோ டெக்ஸ்ட் ஹைஃபன் ஓவர்ஃப்ளோ எலிப்சஸ் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இது நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு அவுட்புட்டில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கிளிப்னு கொடுத்துருக்கேன், செகண்ட் ஒனுக்கு வந்து எலிப்சிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்துக்கோங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ அந்த 3 டாட் மாதிரி வரும், அதுதான் நம்ம எலிப்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அங்கே கண்டென்ட் இருக்கு அப்படின்றத யூசருக்கோ இல்லை ப்ரௌசருக்கோ கன்வே பண்ணுற விதமாக எலிப்சிஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்றத நான் கொடுக்கல, ஓகேவா? சப்போஸ் இதை நான் கொடுக்கல அப்படின்னா எனக்கு எப்படி அவுட்புட் வரும்னா, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே, ஒயிட் ஸ்பேஸுங்கும் போது அதுக்கு அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஸ்பேஸ் இருக்கும், அது எதுவுமே அது கண்டுக்காது. அதே மாதிரி நோ ரேப்னு கொடுத்துருக்கிறதுனால கண்டென்ட் வந்து உங்களுக்கு நம்ம அதை எடுத்துட்டோங்கிறதுனால ரேப் ஆகி வருது. இப்போ அதே மாதிரி ஓவர்ஃப்ளோ ஹிடனை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, சி ஓவர்ஃப்ளோ என்னாச்சு, ஹிடன்றதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணதுனால நமக்கு ஃபுல்லாக என்னென்ன கான்டென்ட் வந்து அந்த எக்ஸீட் ஆயிருக்கோ அது எல்லாமே நமக்கு வியூ ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து ஒயிட் ஸ்பேஸ் நோ ரேப்ன்றதை மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஓவர்ஃப்ளோ ஹிடன்றதை டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால டெக்ஸ்ட் ஃப்ளோவில் கிளிப்போ எலிப்சிஸோ அப்ளை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் ரேப். வேர்ட் ரேப் அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது பர்டிகுலர் ரிமைனிங் வேர்ட்ஸ் வந்து எக்ஸீட் ஆகும்போது அதை ரேப் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் வேர்டாக இருக்கும்போது அதை எப்படி ரேப் பண்ணணும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறதா இந்த வேர்ட் ரேப் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் வேர்ட், நார்மல், இன்ஹெரிட். இன்ஹெரிட்னா இப்போ வந்து பேரண்ட் எலிமெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது வேர்ட் ரேப் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு ஒர்க் பண்ணும். நார்மல்ன்றது வந்து டிஃபால்ட் ஒன், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிரேக் வேர்ட் எப்படி அப்ளை ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து வேர்ட் ரேப் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளை வச்சு தான் நான் இதே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஒயிட் ஸ்பேஸ், ஓவர்ஃப்ளோ, டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து வேர்ட் ரேப், அது எப்படி அப்ளை ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து லாங் வேர்டு வேணும், அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் லென்த்தான வேர்டை வந்து அந்த பேராகிராஃபில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த ஒரு வேர்ட் இருக்கா, இந்த லென்த்தி வேர்டு ஒன்றும் இல்லை, நான் வந்து இடையில உள்ள ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு லென்த்தி வேர்டாக வேணுங்கிறதுக்காக. ஸோ இது வந்து இவ்வளோ லாங்கான வேர்டு, இதை எப்படி அது ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ நம்ம வந்து வேர்ட் ரேப் அப்ளை பண்ணுறோம். ஸோ வேர்ட் ரேப் கோலன் பிரேக் வேர்டு, ஏன்னா நார்மல் இன்ஹெரிட்ன்றது வந்து யூஸ்வலாக எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸ்க்குமே வரும். ஸோ பிரேக் வேர்டுன்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பேராகிராஃபையுமே வந்து கொஞ்சம் லாங்கான வேர்டு இருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு மட்டும் நான் வேர்ட் ரேப் பிரேக் வேர்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கேன். செகண்ட் பேராகிராஃப்க்கு நான் எந்த விதமான ப்ராப்பர்ட்டியும் டிஃபைன் பண்ணல. இப்போ அவுட்புட்டில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. சி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம வந்து வேர்ட் ரேப் வந்து பிரேக் வேர்ட்னு கொடுத்தோம். ஸோ அந்த வேர்டை பிரேக் பண்ணி வந்துருச்சு. செகண்ட் பேராகிராஃப்க்கு நம்ம எதுவுமே டிஃபைன் பண்ணல. ஸோ நமக்கு வந்து அந்த வேர்டு வந்து எக்ஸீட் ஆனது அப்படியே நமக்கு வியூ பண்ணி காட்டுது. ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லையும் வேர்ட் ரேப்பை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வேர்டு எவ்வளோ தூரம் லென்த்தாக இருக்கோ அது அப்படியே நமக்கு வந்து வியூ ஆகும். ஸோ வேர்ட் ரேப் கொடுத்தோன்னா அந்த வேர்டை வந்து பிரேக் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து வேர்ட் ரேப்போட பர்பஸ். ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு லென்த்தியான வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துல வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் வேர்ட் ரேப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ட் பிரேக். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ பார்த்தோம், வேர்ட் ரேப் பார்த்தோம், அடுத்தது வேர்ட் பிரேக். ஸோ நம்ம யூஸ்வலாக வேர்டை பிரேக் பண்ணும்போது அது எப்படி பிரேக் ஆகணும், அதை எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பிரேக் பண்ணணும் அப்படின்றது டிஃபைன் பண்ணுறது தான் வேர்ட் பிரேக்.
அதாவது ஒரு சர்டைன் ரூல்ஸ். இப்போ வந்து நீங்க ஒரு இடத்துல ஹைஃபன் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ஹைஃபன் வேர்டு மட்டும் தான் கட் ஆகணும், நார்மலான வேர்டு கட் ஆகக்கூடாது. யூஸ்வலாக நம்ம இங்கிலீஷ் எழுதும்போது என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு வேர்டு எழுதும்போது அதுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஹைஃபன் போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன்ல கண்டினியூ பண்ணுவோம். ஸோ சேம் தான் இங்க. இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து வேர்ட் பிரேக். ஸோ இதோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீப் ஆல், பிரேக் ஆல். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் நம்ம அப்ளை பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி வந்து வேர்டை பிரேக் பண்ணி நமக்கு எக்ஸிக்யூஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தேவையானது மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே ப்ரோக்ராம் தான், ஓகேவா. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹைஃபன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஒரு லென்த்தி வேர்டில் வந்து பிட்வீனில் வந்து ஹைஃபன் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு வேர்டை வந்து அப்படியே லென்த்தாகவே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். புரியுதா? ஒரு இதில் ஹைஃபன் கொடுத்துருக்கேன், இன்னொரு இதில் ஹைஃபன் எதுவுமே டிஃபைன் பண்ணல. இப்போ அந்த ஃபைலை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். அவுட்புட்டில் பாருங்க, நம்ம வந்து ஹைஃபன் கொடுத்துருக்க கண்டென்ட்டை பாருங்க, ஹைஃபன் கொடுக்காத கான்டென்ட்டை பாருங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? எங்கே ஹைஃபன் வருதோ அதுக்கு அடுத்த வேர்டு தான் கட் பண்ணியிருக்கு. பட் செகண்ட் பேராகிராஃபில் பாருங்க, ரேண்டமாக அதோட கண்டென்ட்டை வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம வந்து வேர்ட் ஹைஃபன் பிரேக் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டுக்குமே நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் கீப் ஆல் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்க போறேன். ஸோ கீப் ஆல் அப்படின்றது வந்து டிஃபால்ட் ஒன். ஓகே, எப்படி வந்து நம்ம கிளிப்ன்றது டிஃபால்ட் வேல்யூவோ அந்த மாதிரி வேர்ட் பிரேக்குக்கு கீப் ஆல் அப்படின்றது டிஃபால்ட் வேல்யூ. ஸோ நீங்கள் கீப் ஆல்ன்றதை மென்ஷன் பண்ணாலும் சரி மென்ஷன் பண்ணலனாலும் சரி அது நார்மல் ஃப்ளோவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் வரும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ரீசன் என்ன, இது வந்து டிஃபால்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்கலாம். பிரேக் ஆல். ஸோ கீப் ஆல்ன்றது டிஃபால்ட் ஒன், பிரேக் ஆல் அப்ளை பண்ணால் எப்படி வருதுன்னு பாருங்க. பிரேக் ஹைஃபன் ஆல். ஸோ ரெண்டு பேராகிராஃப்க்குமே நான் அப்ளை பண்ணுறேன் பிரேக் ஹைஃபன் ஆல். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வேர்டை வந்து பிரேக் பண்ணி போட்டிருக்கு. பட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஹைஃபன் எங்கே இருக்கோ அதுக்கு அடுத்த வேர்டை அழகாக கட் பண்ணி போட்டிருக்கோம் பிரேக் பண்ணி. பட் அடுத்த பேராகிராஃபில் பாருங்க, அதுவே என்ன பண்ணியிருக்கு, ரேண்டமாக ஒரு இடத்துல வந்து வேர்டை பிரேக் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சர்டைன் லைன் பிரேக் ரூல்ஸை டிஃபைன் பண்ணுறது தான் வந்து வேர்ட் பிரேக் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து பிரேக் ஆல், கீப் ஆல். ஓகே, ஸோ நீங்கள் ஹைஃபன் டிஃபைன் பண்ணிருக்கீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அடுத்த வேர்டை வந்து ஸ்பேஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் லைன்ல பிரேக் பண்ணி நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஹைஃபன் கொடுக்காத பட்சத்தில் என்ன ஆகும், அந்த வேர்டை வந்து எங்கே வேணாலும் ரேண்டமாக பிரேக் பண்ணி நமக்கு நெக்ஸ்ட் லைன்ல டிஸ்பிளே பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங் மோட். ஸோ ரைட்டிங் மோட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி எதுக்காகனா, இப்போ வந்து நான் ஒரு வேர்டோ இல்லை ஒரு சென்டென்ஸோ எழுதும்போது அது எந்த மோடில் இருக்கணும், ஹரிசான்டலாவா இல்லை வேர்டிக்கலாவான்றதை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி நேம் வந்து என்னென்னா ரைட்டிங் அண்டர்ஸ்கோர் மோட். இதோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசான்டல் ஹைஃபன் டிபி, வெர்டிக்கல் ஹைஃபன் எல்ஆர் அண்ட் வெர்டிக்கல் ஹைஃபன் ஆர்எல். ஸோ இந்த ஹரிசான்டல் டிபின்றது யூஸ்வலாக வந்து டிஃபால்ட் ஒன் இதுதான். ஏன்னா நம்ம என்ன சென்டென்ஸ் எழுதினாலும் சரி என்ன வேர்டு எழுதினாலும் சரி ஹரிசான்டலாக தான் நமக்கு அவுட்புட்டில் வரும். இந்த ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் எல்ஆர், வெர்டிக்கல் ஆர்எல். வெர்டிக்கல்ங்கும் போது வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ எல்ஆர்னா லெஃப்ட் டு ரைட், ஆர்எல்னா ரைட் டு லெஃப்ட். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேராகிராஃப் எடுத்துக்கிறோம். ஒரு பேராகிராஃபோட கண்டென்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரைட்டிங் மோட் வந்து ஹரிசான்டல் அப்படின்றது டிஃபால்ட் ஒன். ஸோ அதனால் நம்ம வந்து வெர்டிக்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வெர்டிக்கல் ஹைஃபன் எல்ஆர், ஸோ லெஃப்ட் ரைட். இப்போ அதனால தான் இந்த பேராகிராஃப் வந்து நான் ஒரு 5 வேர்டு இருக்க மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன்.
ஓகே, இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சாரி. ஸோ ஃபைலை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் பாருங்க. லெஃப்ட் சைடில் ஓகேவா, லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் எல்லாருன்னு கொடுத்துருக்கறதுனால நமக்கு வெர்டிக்கலாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ அதே மாதிரி வெர்டிக்கல் RL அப்படின்னு டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடு ஓகேவா. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஸோ ரைட் சைடு வந்துருச்சா. ஸோ LRனா லெஃப்ட் சைடு, லெஃப்ட் டு ரைட், RLனா ரைட் டு லெஃப்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஹரிசாண்டல் அப்ளை பண்ணுறோம். ஹரிசாண்டல் -TB, TBன்றது வந்து டாப் பாட்டம், அதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து டிஃபால்ட் வேல்யூ தான். ஸோ உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாக விஷுவல் ஆகும் பாருங்க. ஸோ டிஸ்பிளே ஆகும்போது கான்டென்ட் வந்து ஹரிசாண்டலாக டிஸ்பிளே ஆகுது. இப்போ எனக்கு இந்த மாதிரி மொத்த சென்டென்ஸையுமே நான் வந்து பொசிஷன் மாற்ற வேண்டாம், ஏதாவது பர்டிகுலர் வேர்டை மட்டும் மாற்றணும் அப்படின்னா அதுவும் இங்கே பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 waysன்னு இருக்குல்ல, அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்போவுமே மிடில் இருக்க கான்டென்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேன் அப்படின்ற டேகை யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து HTML கிளாஸஸில் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பேனுன்றதை கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்பேனுக்கு மட்டும் நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ ஸ்பேன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். அந்த 2 waysக்கு மட்டும் இப்போ நான் கொடுக்க போகிற அந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணணும். ஸோ ரைட்டிங் மோட் வந்து வெர்டிக்கல் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா கலர் மாற்றிக்க போகிறேன். ஸோ vertical -LR, ஸோ கலர் ப்ளூ. ஸோ ஏதாவது ஒரு கலர் டிஃபைன் பண்ணி அப்போ வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்ல, மற்ற வேர்டுக்கும் அந்த வேர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஸோ மிடில் ஏதாவது வேர்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 2 ways மட்டும் வெர்டிக்கலாக இருக்கா, மீதி எல்லாமே ஹரிசாண்டலாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம ரைட்டிங் மோடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட யூஸ். RLன்னு சேஞ்ச் பண்ணிங்கனாலும் அதே தான் வரும். ஏன்னா வந்து இங்கே வந்து லெஃப்ட் ரைட்டு கிடையாது, நம்ம மிடில் இருக்க கான்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ என்னடா வெர்டிக்கல் வந்து RL எல்லாரும் வந்து சேஞ்ச் ஆகலேன்னு நினைக்காதீங்க, இது மிடில் இருக்க கான்டென்ட். ஸோ அப்போ வந்து இது லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்ன்றது வந்து இங்கே யூஸ் கிடையாது. ஸோ வெர்டிக்கலாக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வெர்டிக்கல் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெர்டிக்கல் RLலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டாபிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.